என் உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை. நீங்க சொல்லுங்க, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான். அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு! நம்ம மேல அவர் காண்பித்த அன்பு ரொம்ப பெருசு. என் மீது அவர் பாராட்டிய அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. யாருதான் எவ்வளவுதான் அன்பு காட்டுறேன்னு சொன்னாலும் அதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு காண்பித்த அந்த அன்பிற்கு அது ஈடாகவே ஈடாகாது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. சொல்லுங்க பாப்போம். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் சொல்ல போறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் என் ஆண்டவரை போற்றி 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 நான் புகழ்ந்து கொண்டே இருப்பேன். அதை சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்றாரு பாருங்க. அப்படின்னு அவரை போற்றி புகழும் போது அறுசுவை உணவு உண்ணும் போது ஏற்படுகிற ஒரு திருப்தி, அறுசுவை உணவு உண்ணும் போது எப்படி சரீரத்தில் ஒரு திருப்தி வருமோ அதை போல ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போன்ற ஒரு ஆவிக்குரிய திருப்திக்குள்ள அவர் என்னை வழிநடத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஓட செய்கிற தெய்வம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கி. நீங்க சொல்லுங்க, ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உண்மைதானே? மேலானது
உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். சத்தமா ஆனந்த போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரென் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரென் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள போற்றி. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானி நிழலில் களி கூறுவேன். சொல்லுங்க. நீர்தானே என் துணையானி நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ். சத்தமானந்த ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரென் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுங்க சத்தமா. ஆமா. தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள எல்லா கரங்களும் தட்டட்டும். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. சொல்லுங்க. உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ். நீங்க சொல்லுங்க சத்தமா. உதடுகளின் கட்டுகள் எல்லாம் மாறும். ஆனந்த களிப்புள்ள. ஆனந்த உன் உதடுகளுக்குள்ள இருக்கிற சிறையிருப்புகள் மாறட்டும். ஆனந்த களிப்புள்ள ஆனந்த துதியினாலே அவருக்கு ஒரு சிங்காசனம். மகிமையினாலே ஒரு சிங்காசனம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன்.
ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே யாரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே யாரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாய் சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் சுனாதா உந்தன் தயவால். உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். உமக்கொப்பானவர் 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 யார். உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஓ உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் உமக்கொப் ஓ வானத்திலும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளவர்கள். உமக்கு ஒப்பானவர் இல்லை என்று சொல்லி நீங்க அறிக்கையிடும் போது அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்பதை அவரும் நிரூபித்து காட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து சென்ற தேவனவர், வழிகளை உருவாக்கிய தேவனவர், உமக்கு அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்பதை நிரூபித்த தேவனவர். ஆகையினால இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை அறிக்கை செய்கிறீர்களோ அவைகளை கர்த்தர் என் வாழ்க்கையை நிறைவேற்றுவார்.
நிறைவேற்றுவார் என்கிற முழு நிச்சயத்தோடு, எவ்வளவேனும் சந்தேகமின்றி முழு நிச்சயத்தோடு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முழு நிச்சயத்தோடு அப்படி எழுந்து நிற்கலாமா? இருக்கிற இடத்துல சீக்கிரமா நாம எல்லாரும் எழுந்து நின்று வேதம் ஆபிரகாமை குறித்து சொல்லுது. ஆபிரகாமுடைய சிந்தனைகள் ஒரு நீண்ட காலம் வரைக்கும் சரீர நிலைகளை குறித்து, தன் அவயவங்களை குறித்து, சாராளுடைய சரீர நிலையை குறிச்செல்லாம் ஒரு நீண்ட காலம் அவருக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் அவர் சிந்திச்சு பார்த்தார். எங்கெல்லாம் வழி இருக்கு, எப்படியெல்லாம் நடக்கும், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, உடல்ல இந்த மாற்றங்கள் வந்தா ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தன்னுடைய சிந்தனைக்கு எட்டிய வரைக்கும் அவர் நிறைய யோசிச்சு பார்த்தார். நாட்கள் மாதங்கள் ஆயின, மாதங்கள் வருஷங்கள் ஆயின. கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தார். இனி எங்களால ஒண்ணும் முடியாது. வேதம் சொல்லுது, தன் சரீரம் கெட்டு போனதையும், சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அப்புறம் அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா there is no chance. இதுக்கு மேல இனி வாய்ப்பு இல்லை. இனி இதுக்கு மேல ஏதாவது நடக்கணும்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற ஐசியூ வார்டில் இருக்கிற ஒருத்தரை வச்சுட்டு டாக்டர் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அவரா பார்த்து ஏதாச்சும் பண்ணா தான் உண்டு. ஆபிரகாமுக்கு நிலை அதுதான். இதுக்கு மேல ஆண்டவரா பார்த்து ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படின்ற இடத்துக்கு, அதாவது இனி என்னால முடியாது, என் மனைவியால முடியாது, எந்த டாக்டராலையும் முடியாது, எந்த வைத்தியராலையும் முடியாது, எந்த கொம்பனாலையும் முடியாது அப்படின்ற இடத்துக்கு அவர் வர்றது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தார். சில நேரங்கள்ல குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, தரிசனம் பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் விளங்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, முடிவிலே அது விளங்கும். உங்கள் அந்த இடம் வரைக்கும் ஆண்டவர் வர வைப்பார். சில நேரத்தில் என்னால இனி முடியவே முடியாது, இனி என்னால எதுவும் செய்ய முடியாது. உங்க லெவல் பெஸ்ட்டுக்கு, உங்க ஞானத்துக்கு, உங்கள்கிட்ட இருந்த பணத்தின் அளவுக்கு தக்க, உங்க ஞானத்துக்கு ஏற்ப, உங்க படிப்புக்கு ஏற்ப, உங்க ஆள் பலத்துக்கு ஏற்ப நீங்க எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு மேல ஏதாவது நடக்கணும்னா ஆண்டவர் தான் செய்யணும். இன்னைக்கு இதுதான் உங்க நிலைமை. இங்க இருக்கிற பலருடைய நிலைமையும் அதுதான். இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது பிரதர். நான் போராடி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, கோவப்பட்டு பார்த்தாச்சு, கெஞ்சி பார்த்தாச்சு, என்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நான் அதற்காக நான் செலவழிச்சு பார்த்தாச்சு, பிரயோஜனப்படுத்தி பார்த்தாச்சு. என்னுடைய பிரயாசங்கள்ல எந்த பலனும் இல்லாம இருக்கு. என்னுடைய மனுஷிக பிரயாசத்துல எந்த பலனும் இல்லை அப்படின்னா, கடைசியில வேதம் சொல்லுது, ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தான். இனி ஒன்றும் நடக்காது. இனி ஆண்டவரா பார்த்து
ஆபிரகாமுக்குள்ள ஒண்ணு மட்டும் இருந்து எதுவும் இல்லாட்டியும் அவரால் உருவாக்க முடியும். அதனாலதான் 19வது சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், வானத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், அதுவே நமக்கு சொல்லித்தரும் ஆண்டவருடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது அப்படின்றது. ஒண்ணுமில்லாதவைகளிலிருந்து இந்த இவ்வளத்தை நாம் பார்க்கிற இவைகளை எல்லாம் அவர் உருவாக்க முடியும்னா, நீங்க எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த நிம்மதியை, நீங்க எதிர்பார்க்கிற அந்த நன்மையை அவரால் உருவாக்க முடியாதா என்ன? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. யாரும் யார்கிட்டையும் பேசிட்டு இருக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான நேரம். அவங்க கண்கள் எல்லாம் மூடி இதுக்கு மேல நீங்களா ஏதாச்சும் செய்தா தான் உண்டு ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு மேல நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். மிஞ்சின பாரத்தை அவர் கையாள விரும்புகிறார். என்னால் ஒன்றும் என்னை நான் உம்மால் கூடும் என்று உன் சிறையிருப்புக்கு ஒரு மாற்றம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு, என்னை நன்றாய் அறிகின்றவர். இயேசு என் பாரங்கள் சுமப்பவர். இயேசு
சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் ஏசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் ஏசு மட்டும் போதும். கரங்களை உயர்த்தி சொல்லிறீங்களா? இயேசு என் சிநேகிதன், இயேசு என் என் சிநேகிதன், இயேசு என் ஆத்தும நேசர். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் ஏசு மட்டும் போதும். இந்த வார்த்தையை சொல்லுங்க. சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் ஏசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில், சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் ஏசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் இயேசு மட்டும் போ. அந்த வார்த்தையை சொல்லிடுமா? இயேசு என் சிநேகிதர், இயேசு என் சிநேகிதன், இயேசு என் ஆத்தும நேசர். once again, இயேசு என் சிநேகிதர், இயேசு என் சிநேகிதன், இயேசு என் ஆத்தும நேசர். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் ஏசு மட்டும் போதும். நீங்க சொல்லுங்க சத்தமா. சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் ஏசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் இயேசு மட்டும் போதும். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.
நம்பிக்கையோட என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு. காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா, காத்திடுவா என்றுமே. அப்படியே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இயேசுவை நம்புகிறேன், நான் அவரை பின்பற்றுகிறேன், என்னை அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன், அதனால என்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம், அவனுடைய நெருக்கங்களுக்கு எல்லாம், அவனுடைய இன்னல்களுக்கு எல்லாம் அவனை நீங்களாக்கி அவனை விடுவித்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத. உங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க போதுமானவர், மகிமையுள்ள தேவன். அவர் உங்களுக்காக இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் மேலானவைகளை, இதிலும் உன்னதமானவைகளை செய்ய அவர் போதுமானவர் என்கிற விசுவாசத்தோட நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமே. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர்.